வணக்கம் மக்களே, தேங்காய் சுட்டு சாப்பிடலாமா? வீடியோ பார்க்குற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆடி 1 அன்னைக்கு இந்த தேங்காய் சுடுற ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ். வருஷம் ஊரே சேர்ந்து கொண்டாடுவாங்க. அது என்னன்னு தெரியலனா வீடியோ ஃபுல்லா பாருங்க, நான் சொல்லி தரேன். நல்ல பெரிய தேங்காவை எடுத்து அதுல மேல இருக்க நாரெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு 3 கண்ணுல ஒரு கண்ணுல ஓட்ட போட்டு தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் வெளியே எடுத்துருவாங்க. அதுக்குள்ள பொட்டுக்கல்ல, வெல்லம், எள்ளு, அவுளு, வேற தானிய வகை எல்லாத்தையும் சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும் போது பக்கத்துல உட்காந்து நம்ம கொஞ்சம் வாயில எடுத்து போட்டுக்கலாம். வீட்டுல பார்க்காதப்ப போடுங்க. நடுவுல பெரிய பொறுப்பான டீ விக்கிற பொறுப்பு என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் வச்சா டீ நல்லா இருக்கும்னு பெருமையா பேசினாங்க. அதனால அண்ணனே களத்துல இறங்கிட்டேன். நல்லா கொதிக்க விட்டு இஞ்சி ஏலக்காய் ஆட் பண்ணாலே டீ அருமையா இருக்கும். டீ வைக்கிறதுக்கு 1 டே கோர்ஸ் ஒன்று பண்ணலாம்னு இருக்கேன். யாராவது ஜாயின் பண்றதா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ஓட்டை அடைக்கிறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு குச்சி விற்பாங்க. 15 to 20 தான் வரும். அந்த இன்கிரீடியன்ட் எல்லாத்தையும் உள்ள போட்டு குச்சி வச்சு அடைச்சு மஞ்சள் தரணும், வேலையை முடிஞ்சு. அப்புறம் அடுப்பை பத்த வச்சு தேங்காய் தூக்கி வாட்ட வேண்டியதான். சுத்தி காட்ட வேண்டியதான், இல்லைன்னா ஒரு பக்கம் கருகி போயிடும். இவங்க பண்ண அலும்பல்ல அடுப்பு அமைஞ்சே போச்சு. திரும்ப அடுப்பை பத்த வச்சு இது பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி தேங்காய் சுட்டு சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் சின்ன வயசுல இருக்கிறப்ப ஸ்கூல் முடிச்சு வரப்ப ஆசாசியா ஓடி வருவேன். எங்க அம்மா எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் கணேசன் தலையில போய் உடைக்க வேண்டியதான். இந்த ஃபெஸ்டிவல் எதுக்கு நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் தேங்காய் சுட்டமா தின்னமா அப்படின்னே வாழ்க்கையை கழிச்சிட்டேன். நீங்களும் நெக்ஸ்ட் ஆடி 1க்கு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த தேங்காய் டேஸ்ட் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையா இருக்கும். அதுவும் அந்த தேங்காய் மேல உள்ள இருக்கிறத எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா அமிர்த மாதிரி இருக்கும். மெயினா வெல்லம் அதிகமா சேர்த்துக்கோங்க. இனிப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உள்ள இப்படிதான் இருக்கும் மக்களே, பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.